Hi, can I take your order? Can I have the cheesiest of creamy cheeses? Cheese so cheesy, cheesy, cheese. Cheesiest cheesy, creamy cheese. KFC cheesy twister? Awesome. Would you also like the zesty lime lime so zesty, spicy chili chili so spicy, tasty zesty spicy, spicy zesty tasty, KFC hot and zesty twister? There are 2 twister flavors? Yep, 2 new KFC twisters. Cheesy twister or hot and zesty twister. Crunchy zinger strips, fresh vegetables with your choice of sauce in a tortilla wrap. 2 twisters, 2 flavors. Twist it up today for 6 ringgit and 50 cents each. KFC. ஓகே மாட்டி விடணும்னா raga.thr.fm வந்து நல்லா பெரிய ஸ்டோரியா போடுங்க. சில பேர் ஒரே நேரத்துல மாட்டி விட்டுறலாம். ஆனா இன்னைக்கு மாட்டினவங்க வந்து தொடர்ந்து 3 நாளா நம்ம கால் பண்ணிருக்கோம். அவங்க பேர் வந்து ராஜேஷ். வேட்டையாடி இருக்கீங்க. ஆமா. சோ இவங்க வந்து ஒரு குரூப்ல இருந்தாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் forwarded மெசேஜ் வந்து அதிகமா பண்ணுவாங்க. சோ அதனால அவங்கள பிடிங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்துச்சு. சோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து குரூப் அட்மின் உங்களை வெளியாக்குறேன் அப்படி சொன்னேன். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படிதான் அந்த ஸ்டோரி போனிச்சு அப்படின்றது இப்ப நீங்க கேட்கலாம். சூப்பர் ஜி, வாங்க கேப்போம். இது ஆசம் கலக்கல் காலை. ஹலோ ஹலோ அஜய், யார் இது? சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எல்லா குரூப்லயும் வந்து நீங்க போயிட்டு இந்த forward பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மெசேஜ்? யார் இது சொல்லுங்க முதல்ல. நாகராஜன் பேசுறேன். என்ன பிரச்சனை? எந்த குரூப்ல போய் நான் forward பண்ணேன்? நீங்க மெசேஜ் கிடைச்ச உடனே forward பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து நீங்க மெசேஜ் forward பண்ண கூடாது, அதான் பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப ஏதோ மெசேஜ் forward பண்ண போறேன். நீங்க அட்மினா? அட்மினா இருக்கனால தான் கேக்குறேன். சரி போன வைங்க, நான் குரூப்ல பேசுறேன். போன வைங்க. ஹலோ, சொல்லுங்க என்ன? எத்தனை வாட்டி அடிச்சிட்டு இருக்க? என்ன நீங்க ஒரு மரியாதை இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சுக்கீங்க, என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காங்க, நான் ரொம்ப பேச முடியாது. சோ உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, நான் பேசுறேன். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு நீங்க ஏன் பிஸ்கட் அடிச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் பேசிக்கிறேன். நீங்க என் ஹஸ்பண்ட் பேசணும். என்னது இப்ப ஏன் நீங்க வந்து எல்லாத்தையும் forward பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ்? எனக்கு ஒரு நியாயம் தெரியும், அதுக்குதான். ராஜேஷ், ராஜிதா பேசுறேன். வணக்கம். வணக்கம். ஃப்ரைடே நம்ம உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறது? உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்தா? குரூப்ல இருந்து தான் எடுத்தேன். குரூப்ல இருந்து எடுத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த குரூப்ல யாருமே இந்த பேர்ல இல்ல. சரி, இல்ல இன்னொரு விஷயம் சொல்றது, என்னது உங்களை அந்த குரூப்ல இருந்து வெளியாக்க போறோம், அதுக்குதான். ஏன் என்ன அந்த குரூப்ல இருந்து வெளியாக்க போறீங்க? நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத forwarded மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால. ஏன் அட்மின் ஒண்ணுமே சொல்ல, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? அட்மின் தான் பேசுறேன், அதனால தான் சொல்றேன். நீங்க அட்மின் இல்லன்னு எனக்கு தெரியும். என்ன பாருங்க, இது வந்து நாங்க 25 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கண்ண முடிக்கீங்க, நீங்க அதை பாக்குறீங்க, நீங்க டிலே பண்ணிட வேண்டியதானே. என்னது கண்ணு மூடிக்கிட்டா? ஆமா, நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்க? நீங்க எது கிடைச்சாலும் forward பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குரூப்புக்கு தேவையா? நல்லதை வந்து நீங்க எடுத்துக்கங்க, கெட்டதா இருந்தா நீங்க தூக்கி போட்டுருங்க. ஏன் கெட்டது நல்லது மட்டும் அனுப்ப வேண்டியதானே? சொல்ல கிடையாது எனக்கு பிடிக்கலன்னு. இப்ப நீங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, அட்மின் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனாலதான் அட்மின் அங்க ஒரு ஆள் அட்மின் தெரியுங்களா, 3-4 பேர் அட்மின், அதுல நானும் ஒரு ஆள் அட்மின் தான். அதான் உங்ககிட்ட யாரும் சொல்ல, நீங்க அட்மின் வந்துட்டு நீங்களே எப்படி செய்யலாமா? இப்ப அங்க என்ன அப்படி தேவையில்லாத வந்துச்சு சொல்லுங்க. நீங்க வந்து உண்மை இல்லாத நீங்க செய்தி எல்லாம் ஏன் அனுப்புறீங்க? நீங்க பாத்தீங்களா உண்மை இல்லன்னு? இல்லன்னா நான் வந்து கேக்குறேன்னா, இது வந்து நான் உங்களுக்கு கடைசியா வார்னிங் கொடுக்கணும் தெரியுங்களா? சோ நீங்க வந்து தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி forward பண்ணுங்க. யார் எனக்கு வார்னிங் பண்றதுக்கு? நான் வந்து அட்மின். ஓகே, நீங்க அட்மினா இருந்தா நான் இல்ல, இதனால எனக்கு என்ன பயம் வந்துருச்சு நினைச்சீங்களா? நான் எதுக்கு யாருக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க பேசுறது ரொம்ப ஓவரா இருக்குது. நான் வந்து அழகா தான் பேசினேன். நீங்க வந்து நீங்க தேவையில்லாத அனுப்புறேன்னு சொல்றீங்க. நீங்க பாத்தீங்களா நான் தேவையில்லாத அனுப்புறது? இப்ப பாக்காம தான் உங்ககிட்ட பேசுறாங்களா? சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. ஒண்ணு குரூப்ல இருந்து நீங்களே வெளியாயிருங்க, இல்ல நாங்க வெளியாக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? நாங்க வெளியாக்கிறோம். நீங்க வெளியாகுங்க வேணா. ஓய், நான் உங்களுக்கு அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணது நாங்க. சரிங்களா, உங்களை தான் முதல்ல வெளியாக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் பாருங்க, நீங்க வெளியாவீங்களா இல்ல பாருங்க. சேலஞ்ச் பண்றீங்களா? இப்ப பாருங்க, நாங்க இப்ப போய் பாக்கணும். இப்ப நீங்க பாருங்க, நான் இப்ப உங்களை வெளியாக்கிட்டு நான் திரும்பி கூப்பிடுறேன். ஆன்லைன்ல தான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் போனை வச்சுட்டு இப்ப நான் வெளியாக்கிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே, சோ இப்ப வந்து நம்ம ராஜேஷ் பிடிச்சிட்டோம், யாருக்கும் நம்ப வச்சுட்டோம். இப்ப அவங்கள வந்து அட்மின்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். பண்றீங்களா? ஓகே பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. இப்ப திரும்பி அவங்களை கூப்பிடுவேன். ஹலோ சொல்லுங்க ராஜேஷ், எதுக்காக என்ன குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்க? எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க தான் சொன்னீங்க. நான் வந்து யாரோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்ல, மனசு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப. கண்டிப்பா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது சார். நான் வேற ஆட்ட சொல்லி உங்களையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். அப்படியா? கண்டுபிடிச்சி செய்யல மட்டும் கிடைச்சிங்க. பெண்ணா பவ்யமா அன்பா பேசுங்க. அப்படி பேச முடியுது, அதான் நீங்க என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்களே. நான் வேணா மன்னிச்சு சேர்த்துக்கிறோம். வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மன்னிப்புலாம் வேணாம். ஒண்ணுதான் சொல்லலாம், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல போறேன்? இது எப்படி இருக்கு நான் சொல்ல போறேன்? இது எப்படி இருக்கா?
அதான் நான் சொல்றேனே, நீங்க இவரு தானே, உதயா தானே? இது எப்படி இருக்கு ராஜேஷ்? ஐயா, நீங்க தானே பேசுறது. நான் உண்மையா சொல்றேனே, போன வாரம் நீங்க என்ன பயமுறுத்துனீங்க பாருங்க, கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஐயோடா, இது எப்படி இருக்கு ராஜேஷ்? நீங்க கண்ணுல பட்டீங்கன்னு வச்சுங்களேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, மாட்டி விடணும்னா raga.thr.fm நல்லா பெரிய ஸ்டோரியா போடுங்க. சில பேர் ஒரே நேரத்துல மாட்டி விட்டுறலாம். ஆனா இன்னைக்கு மாட்டினவங்க வந்து தொடர்ந்து 3 நாளா நம்ம கால் பண்ணிருக்கோம். அவங்க பேர் வந்து ராஜேஷ். வேட்டையாடி இருக்கீங்க. ஆமா. சோ இவங்க வந்து ஒரு குரூப்ல இருந்தாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் forwarded மெசேஜ் வந்து அதிகமா பண்ணுவாங்க. சோ அதனால அவங்கள பிடிங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு. சோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து குரூப் அட்மின் உங்களை வெளியாக்குறேன் அப்படி சொன்னேன். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படிதான் அந்த ஸ்டோரி போனிச்சு அப்படின்றது இப்ப நீங்க கேட்கலாம். சூப்பர் ஜி, வாங்க கேப்போம். இது ஆசம் கலக்கல் காலை. ஹலோ ஹலோ அஜய், யாரு இது? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எல்லா குரூப்லயும் வந்து நீங்க போயிட்டு இந்த forward பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மெசேஜ? யாரு இது சொல்லுங்க முதல்ல. நாகராஜன் பேசுறேன். என்ன பிரச்சனை? எந்த குரூப்ல போய் நான் forward பண்ணேன்? நீங்க மெசேஜ் கிடைச்ச உடனே forward பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து நீங்க மெசேஜ் forward பண்ண கூடாது, அதான் பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இது ஏதோ மெசேஜ் forward பண்ண பண்ணனே. நீங்க அட்மினா? அட்மினா இருக்கறனால தான் கேக்குறேன். சரி, போன வைங்க, நான் குரூப்ல பேசுறேன். போன வைங்க. ஹலோ, சொல்லுங்க, என்ன எத்தனை வாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நீங்க ஒரு மரியாதை இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காங்க, நான் ரொம்ப பேச முடியாது. சோ உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, நான் பேசுறேன் உங்க ஹஸ்பண்ட். உங்களுக்கு நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் பேசிக்கிறேன். நீங்க என் ஹஸ்பண்ட் பேசணும். என்னது இப்ப ஏன் நீங்க வந்து எல்லாத்தையும் forward பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ்? எனக்கு ஒரு நியாயம் தெரியும், அதுக்குதான். ராஜேஷ், ராஜிதா பேசுறேன். வணக்கம். வணக்கம். ஃப்ரைடே நம்ம உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறது? இந்த நம்பர் கொடுத்தா? குரூப்ல இருந்து தான் எடுத்தேன். குரூப்ல இருந்து எடுத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த குரூப்ல யாருமே இந்த பேர்ல இல்ல. சரி, இல்ல இன்னொரு விஷயம் சொல்றது, என்னது உங்களை அந்த குரூப்ல இருந்து வெளியாக்க போறோம், அதுக்குதான். ஏன் என்ன அந்த குரூப்ல இருந்து வெளியாக்க போறீங்க? நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத forwarded மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால. ஏன் அட்மின் ஒண்ணுமே சொல்ல, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? அட்மின் தான் பேசுறேன், அதனால தான் சொல்றேன். நீங்க அட்மின் இல்லன்னு எனக்கு தெரியும். என்ன பாருங்க, இது வந்து நாங்க 25 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம். உங்களுக்கு கஷ்டமா நீங்க கண்ண முடிக்கீங்க, நீங்க அதை பாக்குறீங்க, நீங்க டிலே பண்ணிட வேண்டியதானே. என்னது கண்ணு மூடிக்கிட்டா? ஆமா, நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்க? நீங்க எது கிடைச்சாலும் forward பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குரூப்புக்கு தேவையா? நல்லதை வந்து நீங்க எடுத்துங்க, கெட்டதா இருந்தா நீங்க தூக்கி போட்டுருங்க. ஏன் கெட்டது நல்லது மட்டும் அனுப்ப வேண்டியது? சொல்ல கிடையாது எனக்கு பிடிக்கலன்னு. இப்ப நீங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, அட்மின் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனாலதான் அட்மின் அங்க ஒரு ஆள் அட்மின் வச்சுறீங்களா? 3-4 பேர் அட்மின், அதுல நானும் ஒரு ஆள் அட்மின் தான். அதான் உங்ககிட்ட யாரும் சொல்ல, நீங்க அட்மின் வந்துட்டு நீங்களே எப்படி செய்யலாமா? இப்ப அங்க என்ன அப்படி தேவையில்லாத வந்துச்சு சொல்லுங்க. நீங்க வந்து உண்மை இல்லாத நீங்க செய்தி எல்லாம் ஏன் அனுப்புறீங்க? நீங்க பாத்தீங்களா உண்மை இல்லன்னு? இல்லன்னா நான் வந்து கேக்குறேன்னா, இது வந்து நான் உங்களுக்கு கடைசியா வார்னிங் கொடுக்கணும் தெரியுங்களா? சோ நீங்க வந்து தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி forward பண்ணுங்க. யார் எனக்கு வார்னிங் பண்றதுக்கு? நான் வந்து அட்மின். ஓகே, நீங்க அட்மின் இருந்தா நான் இல்ல, இதனால எனக்கு என்ன பயம் வந்துருச்சு நினைச்சீங்களா? நான் எதுக்கு யாருக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க பேசுறது ரொம்ப ஓவரா இருக்குது. நான் வந்து அழகா தான் பேசுனேன். நீங்க வந்து நீங்க தேவையில்லாத அனுப்புறேன்னு சொல்றீங்க. நீங்க பாத்தீங்களா நான் தேவையில்லாத அனுப்புறது? இப்ப பாக்காம தான் உங்ககிட்ட பேசுறாங்களா? சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு குரூப்ல இருந்து நீங்களே வெளியாயிருங்க, இல்லன்னா நாங்க வெளியாக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? நாங்க வெளியாக்கிறோம். நீங்க வெளியாவுங்க வேணா. ஓய், நான் உங்களுக்கு அந்த குரூப்ல வெளியாக்க குரூப் ஸ்டார்ட் பண்ணது நாங்க. சரிங்களா? உங்களை தான் முதல்ல வெளியாக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் பாருங்க, நீங்க வெளியாவீங்களா இல்ல பாருங்க. சேலஞ்ச் பண்றீங்களா? இப்ப பாருங்க, நான் ஏன் போய் பாக்கணும்? இப்ப நீங்க பாருங்க, நான் இப்ப உங்களை வெளியாக்கிட்டு நான் திரும்பி கூப்பிடுறேன். ஒன்லைன்ல தாங்க இருக்கிறேன், நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் போனை வச்சுட்டு இப்ப நான் வெளியாக்கிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ராஜேஷ பிடிச்சிட்டோம், யாருக்குறையும் நம்ப வச்சுட்டோம். இப்ப அவங்கள வந்து அட்மின்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். பண்றீங்களா? ஓகே பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. இப்ப திரும்பி அவங்களை கூப்பிடுவோமே. ஹலோ, சொல்லுங்க ராஜேஷ். எதுக்காக என்ன குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்க? எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க தான் சொன்னீங்க. நான் வந்து யாரோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்ல, மனசு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப. கண்டிப்பா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது சார். நான் வேற நாட்டு சொல்லி உங்களையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். அப்படியா? கண்டுபிடிச்சி செய்யல மட்டும் கிடைச்சிங்க.
பெண்ணா பவ்யமா அன்பா பேசுங்க. உங்க அப்படி பேச முடியுது. அதான் நீங்க என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்களே. நான் வேணா மன்னிச்சு சேர்த்துக்கிறோம். வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மன்னிப்புலாம் வேணாம். ஒண்ணுதான் சொல்லலாம், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல போறேன்? இது எப்படி இருக்கு நான் சொல்ல போறேன்? இது எப்படி இருக்கா? அதான் நான் சொல்றேனே, நீங்க இவரு தானே, உதயா தானே. இது எப்படி இருக்கு ராஜேஷ்? ஐயா நீங்க தானே பேசுறது. நான் உண்மையா சொல்றேனே, போன வாரம் நீங்க என்ன பயமுறுத்துனீங்க பாருங்க, கண்ணுல தண்ணிய வந்துருச்சு. ஐயோடா, இது எப்படி இருக்கு ராஜேஷ்? நீங்க கண்ணுல பட்டீங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கு.